ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ட்ரெடிஷ்னல் ஸ்டைலில் திலேப்பியா ஃபிஷ் கறி எப்படி பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். அதுக்காக 1 கிலோ திலேப்பியா ஃபிஷ் நம்ம எடுத்திருக்கோம். இது ட்ரெடிஷ்னல் ஸ்டைல், அதனால் மண் சட்டியில் பண்ண போகிறோம். பொதுவாகவே மண் சட்டியில் பண்ணுறது அவ்வளோ டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியானது. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மண் சட்டியில் 1 கிலோ திலேப்பியா ஃபிஷ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். மிளகாத்தூள் 3 டீஸ்பூன் ஆட் பண்ணலாம். ஏன்னா நம்ம இந்த மீன் குழம்ப காரசாரமாக பண்ண போகிறோம். 3 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தனியாத்தூளோட ஃப்ளேவரும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த குழம்புலேயே ரொம்ப முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட்னா அது பெப்பர் பவுடர் தான். நல்ல தாராளமாக நல்ல மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஊற வச்சுருந்த பொடியை கரைச்சி ஊற்றிக்கலாம். அப்படியே மெதுவாக கையை வச்சு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டுக்கிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். குழம்பு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான நல்ல ட்ரெடிஷ்னல் ஸ்டைலில் திலேப்பியா ஃபிஷ் கறி தயாராகிடுச்சு. நல்ல சூடான சாதத்து கூட இல்லைன்னா இட்லி தோசை கூட இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு மீட் பண்ணலாம். Thanks for watching.